பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்படி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட முடியும் என்பதை போன வாரம் பார்த்தோம். அடுத்தது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமாய் பாருங்க. இன்னைக்கு நாம் சொல்லுகிற காரியம் இச்சை அடக்கமாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஓடணும்? இச்சை அடக்கமாய் ஓட வேண்டும். நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த காரியத்தை சபையில் பேசுவது கிடையாது. பல நேரங்களில் நாமளே இந்த காரியத்தை ஒப்புக்கொள்வதும் கிடையாது. ஏன்னா இது ஒரு மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம். இதை சொன்னால் நம்மளை எப்படியாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை இதை நம்ம சொன்னால் நமக்கு ஒரு தவறான பெயர் வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் இந்த காரியத்தை குறித்து நாம் பேசுவது கிடையாது. பாருங்க, வசனம் சொல்லுது, அழிந்து போகிற அந்த பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஃபுட்பால் வேர்ல்டு கப் போகிறாங்க அப்படின்னா, போன ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் என்ன தெரியுமா சொன்னாங்க? எந்த ஒரு டீமுக்கு சொல்லி அனுப்புனாங்க, யாரும் அவங்களுடைய ஃபேமிலியவோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ ஒரு விளையாட்டுக்கு போற அப்படின்னா அதில் ஜெயிப்பது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். இதில் தேவையில்லாத காரியங்களை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாம் ஓடுவது முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேர் இருந்தாங்க கிரிக்கெட்டில். ஒரே காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆட்களாய் வளர்ந்து ஸ்கூலில் 9th படிக்கிறப்போ 10th படிக்கிறப்போ கிட்டத்தட்ட 600 ரன் 700 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளி. இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஆடினாங்க. அதில் இன்னும் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டைமில் ஆடுறப்போ டெண்டுல்கரை விட காம்ப்ளி அதிகமாய் அடித்தான். கொஞ்சம் பழைய 90s இருந்தவங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். பார்த்தீங்கன்னா 2 பேருமே இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு உள்ளே வந்தாங்க. அவ்வளவு டேலண்ட் 2 பேருக்கிட்டையும். இன்னும் கேட்டிங்கன்னா, டெண்டுல்கரை விட காம்ப்ளி அதிக ஆவரேஜ் டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் இவ்வளவு இருந்தும் இந்த வினோத் காம்ப்ளியால் மேலே வர முடியல. ஆனால் டெண்டுல்கர் மேலே வந்துட்டார். இது ஒரு சாதாரண ஒரு உலக விளையாட்டில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு இச்சை அடக்கம், ஒரு தேவையில்லாத மது போதைகளில் உள்ளே போய் தேவையில்லாத வழக்குகளில் சிக்கி, இதை சிக்கி அதில் சிக்கி அவனுடைய கிரிக்கெட் கேரியரை, வினோத் காம்ப்ளியோட கிரிக்கெட் கேரியரை என்ன ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. வரும்பொழுது 2 பேர் அப்படியே 2 பேருன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் போய் அவன் எங்கே இருக்கான்றதே மறந்து போய், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்குறான். பாருங்கள், 2 பேருடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுங்க. ஒரே மாதிரி ஆரம்பித்தோம் ஓட்டம் ஒரே மாதிரி தான் ஆரம்பிச்சது 2 பேருக்கும். ஆனால் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இச்சை அடக்கத்தோடு ஓடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியின் கனிகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். 8. கடைசியாக ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இந்த 8 கனிகளுமே முழுமை பெறாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியின் கனிகள்னு சொல்லலை, ஆவியின் கனியோ. வசனம் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும், ஆவியின் கனியோ. அப்போ இந்த 9 சேர்ந்தாதான் ஒரு கனி. ஆவியின் கனிகள்னால் என்கிட்ட அந்த 9ல் 5 இருக்குது, நான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, இது எல்லாம் சேர்ந்தா ஆவியின் கனி. அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், கூட சேர்ந்து இந்த இச்சை அடக்கமும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது 3 பெரிய பாவங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த 3 பெரிய தனித்தனி பாவங்கள்ல எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த 3த்துக்குள்ள எல்லாமே என்ன ஆகிடும்,
சேர்ந்துடும். இதுதான் மொத்த பைஃபகேஷன் ஆஃப் பாவங்கள். அப்போது இந்த 3 பிரிவில் 2 பிரிவு இந்த இச்சையில் தான் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ இந்த பாவம் செய்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த இச்சை. அப்போ இந்த இச்சை அடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். மிகவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம சின்ன சின்ன விஷயங்களே இச்சை தாங்க. இச்சைனா நம்ம அப்படியே பெருசாக தாவியது பாருங்கள், பத்சேபாலோடு இச்சை கொண்டான் இல்லை. ஒரு சின்ன விஷயம், ஒரு புடவை, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு வாட்சு, ஒரு ஷூ, இந்த மாதிரியான இச்சைகள்லாம் வரும் பொழுதே நமக்கு மிஞ்சின காரியங்கள், நமக்கு இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். அதற்கு மேலே மிஞ்சி போய் செய்கிற காரியங்கள் தான் இந்த இச்சை. வசனம் சொல்லுது, பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு மனைவி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போ பிறனுடைய மனைவியை இச்சையாது, பிறனுடைய வீட்டை, அந்த வீட்டை பாரு, அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த வீட்டில் பாரு எப்படி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின், சும்மா சிந்தையில் கூட என்ன பண்ணக்கூடாது, அது வரக்கூடாது. நமக்கு கொடுத்துருக்கிற வீடு, நமக்கு கொடுத்துருக்கிற மனைவி, நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள், இந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு இந்த இச்சை அடக்கத்தோடு ஓடுனாங்க. யோசேப்பு ஒரு வாலிபன். அந்த நேரத்தில் பாருங்க, இந்த டைமில் முந்தா நேற்று ஒரு நியூஸ் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இன்ஸ்டாகிராமில். ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு லேடி ஸ்கூல் டீச்சர் ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத. அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை வாட்ஸ்அப்பில் போட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அவன் வரமாட்டேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது, எப்படியோ போட்டு அவாய்ட் பண்ணுறான். அந்த மிஸ் கூப்பிட்றாங்க. அதுக்கு கீழே போட்டிருக்க கமெண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, அடப்பாவி மிஸ் பண்ணிட்டியடா, போயிருக்க வேண்டியது தானே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்க வேண்டியது தானே, இப்படி தான் கமெண்ட்ஸ் வருது. அவன் போட்டிருக்கான், இதே ஒரு ஆண் டீச்சர் பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? பாருங்கள், இதே சூழ்நிலை தான் யோசேப்புக்கு நடக்குது. ஒருவேளை இந்த யோசேப்புடைய சூழ்நிலையில் ஒரு பெண்ணோ, அந்த போத்திபாரின் மனைவியுடைய ஒரு நிலையில் ஒரு ஆணோ இருந்திருந்தா இந்த சூழ்நிலை வேறு மாதிரி கையாண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை அப்படியே வித்தியாசமாக யோசேப்பு ஆணா இங்கே இருக்கிற ஆணா இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்திருப்பான். வெளியே வந்தவனே வெளியே இருக்கிறவனே சொல்லியிருப்பான், அட பைத்தியக்காரா, நல்ல சான்ஸ் என்ன பண்ணிட்ட, விட்டுட்டியாடா. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் யோசேப்பு இச்சை அடக்கமாக என்ன பண்ணா இருந்தான். அந்த டைமில் எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கணுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். லைஃப் ஒரு போன வாரம் பார்த்த மாதிரி லைஃப் ஒரு ரேஸ். இந்த ரேஸ் போகிறப்போ இந்த இச்சைகள்லாம் இப்படி சைடில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்று முட்டி மோதி கீழே என்ன பண்ணுவீங்க, விழுந்துடுவீங்க, இல்லை வழி விலகி நாம் போயிடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு பிறகு அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓட வேண்டும். எப்படி ஓடணும், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி. நம்முடைய நோக்கம் ஃபுல்லாக அந்த அழிவில்லாத கிரீடம் மேலே தான் இருக்கணும். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவா தெரியுமா இருக்குது, நம்முடைய வேலை, நம்முடைய பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய சம்பளம், இது குறித்ததான காரியங்கள் தான் நமக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஓடுவது, வசனம் சொல்லுது, நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். யோபுவை குறித்து பார்க்குறோம். யோபுவை குறித்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எதற்கு அவர் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு நேரத்தில் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிருந்தா என்ன, இவ்வளோ காசு பணம் போயிடுச்சு, 10 பிள்ளைங்க கண்ணு முன்னாடி செத்து போகிறாங்க, ஆடு மாடை ஓட்டினவனை கூட திருப்பி கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம், எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், 10 பிள்ளைகள் ஒரு நாளில் சாவுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் போன வாரம் பைபிள் ஸ்டடியில் எடுக்கும்போது சொன்னேன், அவன் எழுந்து துக்க செய்தி கேட்டோன்னு என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான். அதற்கு பிறகு என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய சால்வையை கிழித்து, சால்வை என்ன பண்ணா
கிழிச்சான். அடுத்தது தலையை சிரைத்து, மூணாவது தலையை சிரைக்கிறான், கீழே விழுந்து. இது வரைக்கும் கரெக்டுங்க யோபு பண்ணது. அவ்வளவு பெரிய துக்கம், தாங்க முடியாத துக்கம். சால்வையை கிழிக்கிறான், தலையை சிரைச்சிக்கிறான், கீழே விழுந்தான். வசனம் சொல்லுது, கீழே விழுந்து பணிந்து கொண்டான். ஏங்க இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டும்? ஒரு நிமிஷம் அவன் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போகிறதுக்கு யோபு, சே இவ்வளோ உத்தமத்தில் உறுதியாக இருந்தானே ஆண்டவர், இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. வசனம் சொல்லுது, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கை? அவருடைய நோக்கம் ஃபுல்லாக அந்த அழிவில்லாத கிரீடம் மேலே தான் இருந்ததுங்க. 7000 ஆடு போனால் போயிட்டு போகுது, 3000 ஒட்டகம் போனால் போயிட்டு போகுது, 500 காளை மாடு போனால் போயிட்டு போகுது, 500 இது போனாலும் என்ன பண்ணுது, கழுதை போனால் போயிட்டு போகுது. எனக்கு தேவை அந்த அழிவில்லாத கிரீடம். தானியேல் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் வேதத்தில் பார்க்குற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணும்? பவுல் ஏன் அவ்வளவு அடி வாங்கணும்? பவுல் ஏன் இத்தனை தடவை தன்னுடைய வாழ்க்கையில் சாவுக்கு கிட்ட போய் கொண்டு வரணும்? கடைசியாக ஏன் பவுல் ரத்த சாட்சியாக மறிக்கணும்? பேதுரு ஏன் ரத்த சாட்சியாக மறிக்கணும்? தோமா ஏன் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து ரத்த சாட்சியாக மறிக்கணும்? அவர்களுக்கெல்லாம் நான் வேலை வெட்டி இல்லையா? அவர்களுக்கு பணம் இல்லையா? அவர்களுக்கு வீடு இல்லையா? சொத்து இல்லையா? அவ்வளோ சொத்தை விட்டுட்டு இங்கே வந்து எதுக்கு வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒரு மனுஷன்? அவர்களுடைய நோக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஓட்டம் அந்த அழிவில்லாத கிரீடத்தை நோக்கி தான் போயிருக்கும். எனக்கு இந்த உலக பணம், உலக வாழ்க்கை இதெல்லாம் வச்சிருங்க ஓரமாக. அதெல்லாம் ஆட் ஆன். அதெல்லாம் என்னதுன்னா கூட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். பூஸ்ட் வாங்கு, கப்பு ஃப்ரீ கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பூஸ்ட்டுக்கு ஃப்ரீ என்ன கொடுப்பான்? கப்போ பாலோ ஏதோ கொடுப்பான்ல. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்குது? அந்த ஃப்ரீ மேலேயே தான் இருக்குது. எப்படா அந்த கப்பு கிடைக்கும், எப்படா அந்த பால் கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு நீ பூஸ்ட்டை தான் வாங்கணும். பூஸ்ட்டை வாங்கினா தான் என்ன கிடைக்கும்? கப்பு கிடைக்கும். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாமல் பிறகு இவைகள் எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன். நம்மளுடைய நோக்கம்லாம் இவை எல்லாவற்றின் மேலே தான் இருக்கே ஒழிய தேவனுடைய ராஜ்யம் மேலேயும் அதனுடைய நீதியின் மேலேயும் இல்லை. அப்போ இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா யோபு, தானியேல், பவுல் ஏன் இவ்வளவு பாடுபட்டார்? இந்த அழிவில்லாத கிரீடம், நீதியின் கிரீடத்தை பெரும்படிக்காய் ஓடினார்கள். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? நாமளும் கிரீடத்தை வாங்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஆண்டவருக்கு முள் கிரீடத்தை மறுபடியும் சூட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் நீ அழிவில்லாத கிரீடத்தையும் வாங்க முயற்சி பண்ணலை, ஆனால் ஆண்டவருக்கு மறுபடியுமாய் முட்கிரீடத்தை போட்டு சூட்டி தலையில் போட்டு அடித்து அவரை மறுபடியுமாய் சிலுவைக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து மூணாவது, ஒரு அன்போடு ஓடணும். கூட ஓடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் விழுந்துருவான், அவனை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான்? கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். ஒரு அழிந்து போகிற கிரீடத்தை வாங்குகிறவனே அப்படி ஓடும் பொழுது நாம் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம்? ஐயோ, இவன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக ஓடி என்ன பண்ணிடுவான்? சீக்கிரம் போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு காலை என்ன பண்ணுறோம்? நடுவில் விட்டுடுறோம், கீழே விழுந்துக்கிட்டோம். பாருங்க, அன்போடு ஓடுங்க, அரவணைச்சு ஓடுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? நாம் ஓடலாம். தனியாக ஓடி ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்க. சேர்ந்து ஓடணும், சேர்ந்து ஓடணும். சபைக்கு சபை பிரிவினை, குடும்பத்துக்கு குடும்பம் பிரிவினை. எப்படி நம்ம ஊழியம் பண்ணுறது? சேர்ந்து ஓடணும், அன்போடு ஓடணும். அந்த அழிவில்லாத கிரீடம் மட்டும்தான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். இந்த இதிகாசத்தில் வர ஒரு கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், என்னடா தெரியுது உனக்கு மரத்தில்? அந்த புறாவை சுடணும். அது என்ன உனக்கு தெரியுது? எனக்கு மரம் தெரியுது, கிளை தெரியுது, கிளைக்கு நடுவில் இருக்கிற புறா தெரியுது, நீ அவுட்டு.
கரெக்டாக தானே சொன்னாங்க. எனக்கு மரம் தெரியுது, கிளைங்க தெரியுது, இலை தெரியுது, ஒரு பழம் தெரியுது, அங்கே இருக்கிற புறாவும் தெரியுது. இன்னொருத்தனை பார்த்து கேட்டாங்க, என்னடா தெரியுது உனக்கு? எனக்கு புறா மட்டும்தான் தெரியுது. என்ன சொன்னா? புறாவோட கண்ணு தான் தெரியுது, வேறு எதுவுமே எனக்கு தெரியல. அவன் தான் அதை என்ன பண்ணுவோம், அடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. நடுவில் அந்த அழிவில்லாத கிரீடமும் இருந்ததுன்னா நம்மளால் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அந்த அழிவில்லாத கிரீடமாய் மாத்திரம்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த அழிவில்லாத கிரீடத்தை நான் பெற்றே ஆக வேண்டும், அதற்காய் நான் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு பிறகு சீக்கிரமே நான் முடிச்சிடுறேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக ஓடாதே. வசனம் சொல்லுது, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இந்த காரியத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, பர்பஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிலம்பம் எதுக்கு சுற்றுவாங்க அப்படின்னா, ஒருத்தனை அட்டாக் பண்ணுறதுக்கு, இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் சிலம்பம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவாவது ஒரு சண்டைன்னு வரப்போ சும்மாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிலம்பத்தை சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கும் தெரியும் வசனம், எனக்கும் ஜெபம் பண்ண தெரியும், எனக்கும் பாட்டு பாட தெரியும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. நம்ம வாழ்வில் ஒரு நோக்கம் இருக்கணும். நான் சும்மா ஆகாயத்தை அடிக்கிறவனா என்ன பண்ண, ஆகாயத்தை அடித்தா ஆகாயத்துக்கு வலிக்க போதா? ஏதாவது காற்றுக்குள்ளே நீ காற்றுல சண்டை போட்டு காற்றுக்கு ஏதாவது வலிக்க போதா? ஒன்றும் ஆக போது கிடையாது. அப்போ நம்முடைய தாக்குதல் எங்கே இருக்கணும், எதிரி மேலே என்ன பண்ணணும், இருக்கணும். நீ ஒரு தாக்குதல் பண்ணுறனா எதிரி மேலே இருக்கணும். இல்லை எதிரி ஒன்று அடிக்கிறப்போ நீ தடுக்கணும், ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். சும்மாவே வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதில் ஃபஸ்ட்டு பர்பஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, பெருமையான ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறது, கம்பு சுற்றுறது. தாவீதுக்கு எல்லாம் தெரியும். போன வாரம் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை வச்சு தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்ன்ற ஒரு காரியத்தை கொடுத்து பார்த்தோம். இன்றைக்கி அதே தாவீதுடைய லைஃப்பை வச்சு இது வரைக்கும் இப்படி ஓடு இப்படி ஓடு இப்படி ஓடுன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு டைமாக இப்படி ஓடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி ஓடக்கூடாது? ஆகாயத்தை அடிக்கிறவனா ஓடக்கூடாது. தாவீது நல்லா ஓடிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் அப்படின்னு வசனம் இருக்குது. புகுந்து என்ன காரியத்தை செய்ய சொல்கிறான்? இஸ்ரவேலை தொகையிடு. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணக்கூடாது. என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, ஏன்னா அவர்கள் என்னுடைய ஜனங்கள். அதோடைய அத்தாரிட்டி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எண்ணுவது என்பது என்ன அப்படின்னா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எண்ணுவது அப்படின்னா இவர்கள் யாரை எண்ணுகிறார்கள் என்றால், ஜனங்களை, மொத்த ஜனங்களை எண்ணலை, ஆயுதம் பிடிக்கிறவர்களை எண்ணுகிறான். தாவீது யாரை எண்ணுகிறான்? ஆயுதம் ஏந்துகிற திராணி உள்ளவர்களை எண்ணுகிறான். அதாவது 20 வயசுக்கு மேலே ஒரு சண்டை, அப்போல்லாம் இந்த போர் வீரர்கள் இராணுவம் அப்போல்லாம் கிடையாது. சண்டைனா எல்லாருமே என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். இப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களை எண்ணுகிறான். இப்போது இந்தியா ஒரு அறிக்கை விடுதுன்னு நினச்சிக்கோங்க. என்ன அறிக்கை? எங்களுக்கு போர் வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பேர் தெரியுமா? 1.25 கோடி அப்படின்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. அப்படின்னா அது தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டுகிறது. சீனா அறிக்கை விடுறான், என்னுடைய இராணுவ பலம் 2.5 கோடி பேர். அமெரிக்கா சொல்கிறான், என்னுடைய இராணுவ பலம் 1.25 கோடி பேர், இத்தனை ஃப்ளைட் இருக்குது, இத்தனை கப்பல் இருக்குது, இத்தனை பீரங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்படின்னா அவனுடைய நாட்டுடைய பெருமையை அவன் என்ன பண்ணுறான், காட்டுகிறான். பாருங்க, வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தாவீதுக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். தாவீது நிறைய நேரத்தில் சொல்லுவார், ஆடுகள் பின்னாடி அலைந்து கொண்டு இருந்த என்னை நீர் என்னுடைய இந்த ராஜாவாக என்ன பண்ணியிருக்கீங்க,
உட்கார வச்சிருக்கிறீங்க. என்னுடைய வீடு நான் அழகாக ஒரு கேதுரு மரத்தின் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உம்முடைய அந்த ஆசரிப்பு கூடாரமோ திரைச்சிலையின் நடுவில் என்ன பண்ணி கொண்டு இருக்கு. இதெல்லாம் பேசும்பொழுது சரியாய் பேசிவிட்டு சில நேரத்தில் சாத்தான் புகுக்கும் போது நமக்கு என்ன நடக்கிறதுனே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம், என்ன காரியத்தை செய்கிறோன்னு. எல்லாவற்றிலையும் உஷாராக இருந்த தாவீது சில காரியங்களில் தவறி விடுகிறான். அதுதான் இந்த ஒரு பெருமை. என்ன தெரியுமா நினச்சினா, நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. அந்த காரியத்தை எப்பவுமே மண்டையில் ஏற்றுக்கவே இல்லைங்க தாவீது. என்றைக்குமே அந்த நான் தான் ராஜாங்கிறத ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவன் தன்னை ராஜாவா என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் ராஜா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார்னு எழுதினவன் அவன் தான். ஆனால் இந்த நேரத்தில் இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு மனசு வந்துருச்சு. அப்போ பெருமை, சுத்தி கம்பு சுத்துறது, நான் தான் ராஜா, எனக்கு தெரியாது, இல்லை ஓட முடியாது. அப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாதுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஓட்ட பந்தயத்தை முடிக்கணும் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் தேவை. பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும். ரெண்டாவது, இச்சை அடக்கமாய் ஓடணும். மூணாவது, அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக என்ன பண்ணணும், ஓடணும். நாலாவது, ஆகாயத்தை அடிக்கிறவனாக ஓடக்கூடாது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு, ஆகாதவனாய் போகாதபடி ஓடக்கூடாது. எல்லாம் வசனம் சொல்லுது. 27ஆம் வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. எல்லாரும் அவங்கவுங்கள பார்த்தே சொல்லுங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஓடணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய். மற்றவர்களுக்கு ஊழியம் பண்ணுகிற நான், மற்றவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நான், மற்றவர்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற நான், மற்றவர்களுக்கு யூத் எடுக்கிற நான், மற்ற ஒரு சபையை நடத்துகிற நான், ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஓடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை ஒருவேளை இந்த நேரத்தில் வந்தால், எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் விட்டுட்டாருன்னா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சபையிலேருந்து யாரும் போகலன்னு நினச்சிக்கோங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அப்போ நான் தான் சபைக்கு போகல, என்ன ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு, கரெக்ட். நீங்கள் வாரம் வாரம் சபைக்கு என்ன பண்ணீங்க, வந்தீங்க, வெள்ளையும் சொல்லையுமா வந்தீங்க, டெய்லி மெசேஜ் கொடுத்தீங்க, பாட்டு பாடினீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஏசப்பா தான் வந்தாருன்னு ஊரே சொல்லுது, உங்களை ஏன்பா கூப்பிட்டு போல அப்படின்னு அவங்க கேட்டால் நம்ம முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்கிறது? பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன பண்ணணும், ஓடணும். ஹல்லேலூயா. ஸோ ஓடுகிறன்னா என்னைக்கு நமக்கு மரணம் நேர்ந்தாலும் சரி, இல்லை என்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தாலும் சரி, நாம் பரலோகத்திற்கு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்குமே நம்மளை ஆகாதவனாய் ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளிவிட கூடாது. ஸோ பிரசங்கம் பண்ணுகிறேன்னா, ஊழியம் பண்ணுகிறேன்னா, ஆண்டவருக்குள்ள வாழ்கிறேன்னா, குடும்ப ஜெபம் செய்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகிறேன்னா, ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும், இச்சை அடக்கமாய் ஓட வேண்டும், அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக நம்ம ஓடணும். ஆகாயத்தை அடிக்கிறவனாய் ஓடக்கூடாது, ஆகாதவனாய் போகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிந்தது? ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடும் பொழுது பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், பல காரியங்கள் இப்படி முன்ன வரும், பின்ன வரும், சைடில் வரும், பிரச்சனைகள் வரும். என்னடா ஓட்டத்தை நிறுத்திடலாமா, இல்லை ரிவர்ஸில் ஓடலாமா, இல்லை சைடில் ஓடலாமா, இப்படியெல்லாம் பல நேரங்களில் நமக்கு யோசனை வரும். அப்படி வந்தாலும் வசனம் சொல்லுது, எபிரேயர் 12:1, கடைசி அந்த வசனத்தை வாசி முடிப்போம். எபிரேயர் 12:1, ஆகையால்
பிரதான சாட்சிகள். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை தான் நான் ஆந்திராவில் பேசினேன். விசுவாசத்தினால எல்லாருடைய பேரையும் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் இல்லை யார் யாரெல்லாம் பேர் இருக்கோ எல்லா பேருமே அங்கே இருக்கும். 12 அப்படியே கண்டினியூ பண்ணுது அந்த அதிகாரத்தை. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க அப்படிங்கிறார். அதாவது ஆபிரகாம்ல இருந்து அப்படியே வந்து இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு பாரமாக இருக்கிற யாவற்றையும் என்ன பண்ண, தூக்கி வசனம் சொல்லுது தள்ளிடு. பாரமான யாவற்றையும் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் ஓட முடியாது. அல்லேலூயா. இந்த பாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. தாவீதுக்கு ராஜா ட்ரெஸ் போட்டால் என்ன பண்ண முடியாது, அவனால் நடக்க கூட முடியாது. அப்போ இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. 2 காரியம் இருந்தால் ஓட முடியாது. ஒன்று பாரம், 2வது பாவம் இருந்தால் ஓட முடியாது. தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி. ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்? ஏன்னா அழிவில்லாத கிரீடத்தை யார் கையில் வச்சிருக்கிறா? இயேசு தான் வச்சிருக்கார். அந்த நமக்கான கிரீடத்தை ஆண்டவர் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். பாருங்க, நல்லா கவனிங்க. நான் சௌந்தருடைய ஓட்டத்தை ஓட முடியாது. சௌந்தர் என்னோட ஓட்டத்தை ஓட முடியாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடும். ஹரிய இது அவசர அவசரமாக ஓடி முட்டி கிட்டி கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையோடு என்ன பண்ணுங்க, லைஃப்பில் ஓடுங்க. எதை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். ஏன்னா அவர் கையில் தான் என்ன பண்ணியிருக்கு, அழிவில்லாத கிரீடம் இருக்குது. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். இச்சை அடக்கத்தோடு ஓடணும். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு ஓடணும். ஆகாதவனாய் ஓடக்கூடாது. ஆகாயத்தை அடிக்கிறவனா என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. அப்படியே கண்களை ஓடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம் கூட சேர்ந்து. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே
நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடிடுவேன், ஓடுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருணை, கிருபை, உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இந்த எங்களுக்கு கொடுத்த இந்த ஓட்ட பந்தயத்தை, இந்த வாழ்க்கையை நாங்கள் ஓடி முடிக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களோடு, பாரமான காரியங்களோடு நாங்கள் ஓடக்கூடாது. பாவத்தோடு நாங்கள் ஓடக்கூடாது. இச்சைகளோடு கூட நாங்கள் ஓடக்கூடாது. ஆண்டவரே, ஆகாயத்தை அடிக்கிறவனாய் நாங்கள் ஓடக்கூடாதப்பா. எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் பொறுமையோடு ஓடக்கிடணும்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், பிரசங்கம் பண்ணுகிற நானே அப்பா, சபைகளை நடத்துகிற ஊழியம் செய்கிற நாங்களே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எங்களுடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் உங்களுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில தருவீராக. உங்களுடைய கருவுடைய கிருபை இருப்பீராக. இருக்கட்டப்பா, இந்த வாரம் செய்கிற ஊழியங்களை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக விழுப்புரம் ஊழியத்தையும் அதற்கான உபவாச ஜபத்தையும் மாதாந்த சோதர கூட்டத்தையும் சனிக்கிழமை நடக்கிற காரியங்கள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கிருபையுடைய தயவு இருக்கட்டும். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இந்த கிருபையுடைய தயவு இருக்கட்டும். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையில் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிச்சூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். களிக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் உண்மை முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானம் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென்.